இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருச்சி மக்களுக்கு வழங்கி திருச்சி மக்களோடு மக்களாக, மக்களில் ஒருவனாக, மக்களுக்காக, மக்களின் செல்ல பிள்ளையாக இந்த மக்களுக்கு சேவை செய்த அனுபவம் எனக்கு இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் என் மீது கொண்ட அன்பும் எனக்கு அளவுக்கு அதிகமான வரவேற்பும் கொடுத்து வருகின்றன. பழைய திருச்சிக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கின்றது, பழைய திருச்சிக்குன்னு ஒரு அழகு இருக்கின்றது. அது இந்த 5 ஆண்டு காலத்தில் சீர்கட்டு கிடைக்கின்றது. எங்கு பார்த்தாலும் சாலைகள் சரியில்லை, எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களும் இல்லை. மக்கள் போக்குவரத்திற்கு மிகவும் சிரமப்படுகின்றார்கள். மக்கள் படுகின்ற இன்னல்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். காந்தி மார்க்கெட் அதே இடத்தில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் மிக நவீனமாக கட்டமைக்கப்பட்டு மிக சிறந்த முறையில் காந்தி மார்க்கெட் அதே இடத்துல தொடர்ந்து செயல்படும். சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் 5 ஆண்டுகளில் மக்களை சந்திக்கவே இல்லை என்கிறது வெட்ட வெளிச்சமாக நிரூபணம் வைக்கிறது. ஜோசப் விஜயால் சென்னையிலேருந்து இங்கே மக்களோட அடிப்படை விஷயங்களை பார்க்க முடியாது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கேண்டிடேட்டே கிடையாதுங்க. பர்கட்டம் போட்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் மும்முரம் ஈடுபட்டுள்ளனர். அதாவது தற்போது வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வேட்பாளர்களும் தங்களது பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ராஜசேகரன் நம்மோட இணைந்திருக்கிறார். அவர்களும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறார்களோ வாங்க பார்ப்போம். ஐயா வணக்கம். தினமலர் சார்பில் தங்களுக்கு முதல் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டிருக்கீங்க, கல்வி பணியில ஈடுபட்டீங்க, பல்வேறு ஈடுபட்டு தங்களுக்கு இப்போது அரசியல் காலத்தில் முதல் முறையா வேட்பாளர் பதிவு செய்வது உங்களுக்கு என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது? முதல் அனைவருக்கும் வணக்கங்க. கல்வி பணியில் முதல் முறையாக எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் எனக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கிய புரட்சி தமிழர் ஐயா, கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை வாய்ப்பு கிடைத்த இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு மிக அருமையான வாய்ப்பாக தான் நான் இதை கருதுகின்றேன். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு அதிகமான கல்வி பணி சேவையில் ஈடுபட்டு வந்திருக்கின்றேன். தொடர்ந்து ரெட் கிராஸின் தலைவராக, ரெட் கிராஸின் அடிமட்ட தொண்டனாக பல்வேறு நல திட்டங்களை ரெட் கிராஸ் மூலமாகவும் பல்வேறு அமைப்புகளின் மூலமாகவும் திருச்சி மக்களுக்கு வழங்கி திருச்சி மக்களோடு மக்களாக, மக்களில் ஒருவனாக, மக்களுக்காக, மக்களின் செல்ல பிள்ளையாக இந்த மக்களுக்கு சேவை செய்த அனுபவம் எனக்கு இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் என் மீது கொண்ட அன்பும் எனக்கு அளவுக்கு அதிகமான வரவேற்பும் கொடுத்து வருகின்றனர். அந்த வகையிலே ஒரு மிக சிறந்த வேட்பாளராக நான் கருதுகின்றேன். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட நீங்க எதனை முன்னிறுத்தி இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கீங்க? மக்களுக்கான கோரிக்கை என்னன்னு நீங்க இந்த காலத்துல தெரிவிச்சு இருக்கீங்களா? கடந்த 2011 முதல் 2021 வரை நடைபெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாட்சியிலும் சரி, அதன் பிறகு அம்மாவின் மறைவிற்கு பிறகு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற நல்லாட்சியின் போதும் மக்கள் நிம்மதியாக தமிழகத்திலே எந்தவித சமூக விரோத செயல்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆட்படாமல் 10 ஆண்டு காலம் நிம்மதியாக மக்கள் இருந்தனர். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த விடியா திராவிட முன்னேற்ற ஆட்சியிலே மக்கள் எண்ணற்ற துன்பங்களை கண்டு வருகின்றார்கள். அந்த இன்னல்களை போக்குகின்ற வகையிலே கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி அமையும். அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையிலான நல்லாட்சி அமைய வேண்டும். அந்த நல்லாட்சியின் மூலமாக திருச்சி கிழக்கு பகுதிக்கு தேவையான நலத்திட்டங்களை மிக சிறந்த முறையிலே வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்போடு தான் நான் இன்னைக்கு களத்துக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் கடந்த ஒரு வாரமாக நான் இதே மண்ணில் பிறந்து, இதே மண்ணில் வளர்ந்து, இதே மண்ணில் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். நான் பிறந்தது இந்த குஜிலித்தெருங்கிற பகுதியில் தான் நான் பிறந்தேன். திருச்சி கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட குஜிலித்தெருவில் பிறந்து ஈஆர் மேல்நிலை பள்ளியில் தான் என்னுடைய பள்ளி பருவத்தை முடித்தேன். இதே திருச்சியில் தான் உயர்கல்வியும் நான் சென்ட் ஜோசப்ஸில் உயர்கல்வி ஆரம்பித்து நான் பொறியியல் கல்லூரியில் உயர்கல்வியை நான் நிறைவு செய்து இதே பகுதியில் தான் ரமேஷ் எலக்ட்ரிக்கல்ஸ் ஒரு தொழில் நிறுவனத்தில் தான் இருக்கேன். அதுக்காக இந்த பகுதியை பற்றி பிறந்து வளர்ந்து இந்த பகுதியை பற்றி ஒவ்வொரு அணுவும் மிக நன்றாக தெரியும்.
பழைய திருச்சிக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கின்றது, பழைய திருச்சிக்குன்னு ஒரு அழகு இருக்கின்றது. அது இந்த 5 ஆண்டு காலத்தில் சீர்கெட்டு கிடக்கின்றது. எங்கு பார்த்தாலும் சாலைகள் சரியில்லை, எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களும் இல்லை. மக்கள் போக்குவரத்திற்கு மிகவும் சிரமப்படுகின்றார்கள். மக்கள் படுகின்ற இன்னல்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். எந்த விதமான அடிப்படை வசதிகளோ, எந்த விதமான அடிப்படை கட்டமைப்புகளோ இந்த 5 ஆண்டுகளில் மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏற்ப செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறிவிட்டனர் கடந்த ஆட்சியிலே. அதை அனைத்தும் நிவர்த்தி செய்து திருச்சி ஒரு தன்னிகரற்ற தனிப்பெரும் நகரமாக, தமிழகம் போற்றுகின்ற ஒரு நகரமாக, திருச்சி தமிழகத்தின் 2வது தலைநகராக உருவாக்கக்கூடிய வகையிலே சர்வதேச தரத்திலான சாலைகள் முதற்கொண்டு அபிவிருத்தி பணிகளை மிக சிறந்த முறையில் செய்வேன். அதுக்கான திட்டங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான ஆட்சியிலே மிக சிறந்த முறையில் செய்யப்படும். கடந்த அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட அம்மா கிளினிக்கா இருக்கட்டும், பல்வேறு திட்டங்களை வந்து தற்போதைய திமுக அரசு முடக்கி விட்டதுன்னு சொல்றாங்க. இதை பற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க? பாசமிகு சகோதரர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய சுகாதார அமைச்சராக இருந்தபோது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக உன்னதமான திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பாக செய்யப்பட்டிருந்தாலும் அதில் மிக உன்னதமான திட்டமாக அம்மா மருத்துவம் பார்க்கப்பட்டது. அம்மா மருத்துவமும் அம்மா உணவகமும் அதில் கட்சி பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களும், ஏழை எளிய மக்கள், அனைத்து தர மக்களும் அதை பயன்படுத்தி மகிழ்வாக இருந்து வந்தனர். அம்மா பேரில் இருக்கின்ற ஒரே காரணத்தினால், காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த திட்டங்கள், இந்த 2 திட்டங்களும் நலிவடையை செய்து அதை கிட்டத்தட்ட மூடுகின்ற நிலையை தள்ளப்பட்டு இன்று நலிவடைந்து கிடைக்கின்றது. ஒரு சாமானிய மனுஷன் போனா மருத்துவம் எளிய முறையில 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் இன்னைக்கு வந்து செலவு செஞ்சு மருத்துவம் பார்க்கக்கூடிய நிலையில மக்கள் வந்து தள்ளிட்டாங்க. சாமானிய மனுஷன் போன உடனே அந்த மருத்துவத்தில் வரவேற்று அவங்களுக்கு தேவையான அடிப்படை மருத்துவங்களை வந்து செஞ்சு வந்தாங்க. அந்த அடிப்படை மருத்துவத்தை சாமானியனுக்கு கிடைக்க விடாமல் செய்த பணியினை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து வந்திருக்கின்றது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் அம்மா மருத்துவமனை மிக சிறந்த முறையிலே நடைபெறும். அண்ணன் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமையிலான ஒரு அருமையானது ஒரு மருத்துவமனை துவங்கப்படும். அதிமுக அரசியல் களம் வந்து திமுக தனது பிரதான எதிரி திமுக முன்வைத்து தான் வந்து களம் காண்பார்கள். இப்போ வந்து புதிதாக வந்து திருச்சி கிழக்கு சட்டமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து போட்டியில் இருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? இது உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பா எந்த விதமான தாக்கம் ஏற்படுத்தாதுங்க. ஏன்னா அவர் வந்து 2 தொகுதிங்கிறாங்க. அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி 234 தொகுதியில் நின்றுட்டு போடுங்க. அதை பற்றி நமக்கு எந்த விதமான கவலையுமே கிடையாதுங்க. இன்னைக்கு களத்தில் நிற்கிறதுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு திருச்சி கிழக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. களப்பணி மிக சிறந்த முறையில் போயிட்டு இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள், கோடான கோடி தொண்டர்கள், அவர்கள் கடைசி மூச்சு இருக்கின்ற வரை இந்த கட்சிக்காகவும் இந்த கழகத்துக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் உண்மையோடும் உணர்வோடும் உழைக்க தயாராக உள்ள தொண்டர்கள் கொண்ட கூட்டம் இது, கட்சி இது. தேசியத்திலேயே மிகப்பெரிய கட்சியானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுக்கு மிக சிறந்த கட்டமைப்பு இருக்கின்றது. இந்த கட்டமைப்பை கொண்டு மக்களுக்கு நாங்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆளுங்கட்சியாக பல்வேறு நல திட்டங்களை நாங்கள் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்கின்றோம். மக்கள் அதெல்லாம் என்னைக்குமே மக்கள் ஓட்டு போடும்போது மக்கள் யோசிக்காம ஓட்டு போட மாட்டாங்க. யாரு நமக்கு நல்லது பண்ணுவாங்க, யாரையும் நாம் பார்க்க முடியும், யாரையும் நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாமே மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ இந்த கடந்த 2-3 நாட்களாக மக்கள் சந்திப்பில் நான் இருக்கும்போது நான் நிறைய பார்க்கிறேன். கடந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் 5 ஆண்டுகளில் மக்களை சந்திக்கவே இல்லை என்கிறது வெட்ட வெளிச்சமாக நிரூபணம் இருக்கிறது. அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சென்னையிலேயே குடியிருந்துட்டு சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் வந்து இங்கே மக்களை பார்க்காம அப்படியே நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய நலத்திட்டங்கள் எதுவுமே செய்யலை அப்படிங்கிற குறைகள் மக்கள்கிட்ட இருக்கு. இவராலேயே வர முடியலன்னா கண்டிப்பாக ஜோசப் விஜயால் வந்து சென்னையிலேருந்து வந்து இங்கே வந்து மக்களோட அடிப்படை விஷயங்களை வந்து பார்க்க முடியாது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கேண்டிடேட்டே கிடையாதுங்க. ஃபர்கட் போட்டு திருச்சியை வந்து 2வது தலைநகரமாக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் பல காலங்களில் வலுத்து வருகிறது. இப்போ வந்து மண்ணின் மைந்த நீங்க வந்து இதை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே புரட்சி தலைவர் அவர்கள் இருந்தப்ப திருச்சி மீது ஒரு மிகப்பெரிய பாசம் அவருக்கு இருந்தது. பாசம் மட்டும் இல்லை, ஜியாகிரபிக்கல் ரீதியிலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழகத்தின் மைய பகுதியாக திருச்சியிலேருந்து எந்த பகுதிக்கு நீங்கள் சென்றாலும் அதிகபட்சம் 5 மணி நேரத்துக்குள்ள நம்ம போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஜியாகிரபிக்கல் கண்டென்ட்டும் இருக்கின்ற காரணத்தினால
திருச்சியை மையப்படுத்தி திருச்சி வந்து 2வது தலைநகரம் ஆகணும் அப்படின்னு புரட்சி தலைவர் அவர்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு தலைவர்கள் அதை முன்னெடுத்து சென்றாங்க. அது நடுவில் இதாக இருக்கு. கண்டிப்பாக இந்த மண்ணின் மைந்தன்கிற முறையில திருச்சியோட வளர்ச்சி திட்டங்கள்ல திருச்சி வந்து தமிழகத்தின் 2வது தலைநகர். ஆனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அதுக்கான பலனை அனுபவிப்பார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி வந்தவுடன், தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைந்த ஆட்சி அமைந்தவுடன் கண்டிப்பாக திருச்சி 2வது தலைநகராக உருவாகுவதற்கு உரிய ஆவணங்கள் செய்யப்படும். தற்போது ஈரான் மற்றும் அமெரிக்காவோட வந்து நிலவும் போர்னால வந்து கேஸ் தட்டுப்பாடு மற்றும் எரிவாயு பிரச்சனைகள் மற்ற எண்ணெய் வித்துகள் பிரச்சனைகள் தற்போது நிலவி வருகிறது. இந்த தேர்தலை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கிறவங்க நீங்க வந்து இந்த தாக்கம் வந்து ஏதாவது ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குதான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதுல வந்து எந்த விதமான தாக்கம் இருக்காது. மக்கள் வந்து இன்னைக்கு சர்வதேச அளவுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத மிக தெளிவாக மக்கள் தெரிந்து வைத்திருக்கின்றனர். அதற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லை. அது வேற தனி வேற செக்டர். அதுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருச்சி காந்தி மார்க்கெட் வந்து இடம் மாற்றம் செய்யப்படும் அப்பையிலிருந்து இருக்குது. இப்போ வந்து புதிதாக தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அருகிலேயே வந்து புதிதாக ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்திற்காக மிக அருகில வந்து மொத்த காந்தி மார்க்கெட் விற்பனை வந்து கட்டப்பட்டு வருகிறது, வளாகம் கட்டப்பட்டு வருது. இப்போ இங்க உள்ள வந்து காந்தி மார்க்கெட் இடமாற்றம் செய்யப்படுமா? தற்போது உள்ள வியாபாரிகள் மற்றும் சில்லறை மற்றும் மொத்த வியாபாரிகளுக்கு தாங்கள் சொல்றது என்ன இருக்குது? இதனால எதுவும் தேர்தல் பாதிப்பு ஏற்படுமா? காந்தி மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா, காந்தி மார்க்கெட்டுக்கு மிக அருகாமையிலே குஜிலித்துறைங்கிற பகுதியிலே பிறந்து வளர்ந்து வந்தான். காந்தி மார்க்கெட்டுக்கு அன்னாடம் எங்க அப்பா கூட போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்து அந்த பழக்கப்பட்டவங்க தான். 100 ஆண்டு காலத்துக்கு மேலான ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு காந்தி மார்க்கெட் பகுதி இது. இன்னைக்கு போக்குவரத்து நெரிசல்ங்கிற ஒற்றை சொல்லை பயன்படுத்தி காந்தி மார்க்கெட்டை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றனர். கண்டிப்பாக காந்தி மார்க்கெட்டுங்கிறது திருச்சியோட அடையாளம். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. காந்தி மார்க்கெட் அதே இடத்தில் எந்த விதமான இதுவும் இல்லாம மிக நவீனமாக கட்டமைக்கப்பட்டு மிக சிறந்த முறையிலே காந்தி மார்க்கெட் அதே இடத்துல தொடர்ந்து செயல்படும் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. மிக நன்றியா. தங்களது தினமலருக்கு வந்து தங்களோட பொன்னான நேரத்தை செலவிட்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தவங்களுக்கு மிக நன்றி. நன்றி.